நாகப்பட்டினத்துல அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து தப்பா பேசியிருக்காரு. அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. நாகூர் ஆண்டவர் காலேஜ்ல பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்லைன்னாரு. மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியன் ஐயா என்ன சொன்னாரு, 6 கிலோமீட்டர் தள்ளி போங்க, அங்க நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. பிரசவம் இல்லை இருக்கிறவங்க பக்கத்து இருக்கிற ஹாஸ்பிட்டல் போவாங்களா இல்லை 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போவாங்களா? குடும்பத்தை வச்சு ஊழல் பண்ண உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா உழைச்சி சம்பாதிச்சு எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் இல்லையா? கொஞ்சம் அவங்களுக்கு நோண்டோம்ல. அதனால என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பழைய கேஸ் ஒன்று 2022 விஜய் தாக்கல் பண்ண கேஸ் ஒன்று திருப்பி தூசு தட்டி எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன அந்த 3 பேருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்களை விமர்சிக்கல, விஜய் தானே விமர்சிச்சிருக்காங்க. காக்கா கூட்டம்ன்றது மக்கள் இல்லையா? கண்டவியில் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது விஜயனா மட்டும் சொல்ல. விஜயனா யார் சார்பாக கேட்டாருங்களா? நாய்ங்க அப்படின்னு சொன்னது வெறும் நாயின்னு சொல்ல, நாய்ங்க அப்படின்னு ப்ளூரல்ல தான் சொன்னார். ஆனா போற இடத்துல எல்லாம் பாஜகவை பாசிச பாஜக அப்படின்ற ஒன்லைனோட விட்டுறாங்க. இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முறைகேடு சம்பந்தமா ஏன் ஒரு வாயை திறக்க மாட்டாரா, பேசவே மாட்டாரா? இந்த எலெக்ஷன் 2026 டிஎம்கேவோட அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, அவங்கள தான் அட்டாக் பண்ணணும். 90% அவங்க தான் அட்டாக் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ண தப்புகள், அவங்க செய்ய தவறுன விஷயத்துல அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். 10% பிஜேபி இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொள்கை எதிரி, அவங்கள விட்டெல்லாம் வைக்க போறது கிடையாது. 2029 பாருங்க காலம் மாறும். அப்போ இப்போ கமலஹாசன் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு, நடிகர்களுக்கு கூடுற கோட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டாக மாறாது, அதுக்கு நானே சாட்சி. இல்லை, அவர் சொன்னது கூட்டங்கள் ஓட்டா மாறாது, அது எனக்கு மட்டும் பொருள், இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னாரு. அவர் பேசுறது புரிஞ்சது ஒரு 4%. அந்த 4% மக்கள் தான் ஓட்டு போட்டுக்காங்க. ஆனால் விஜய் நான் போய் இப்போ நாகப்பட்டினம் பேசினார்ல, அவர் வந்து இந்த வாட்டி யாருக்கும் போட்டின்னு கேட்டாரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு மக்கள் சொன்னாங்க. இன்ட்ராக்டிவ் 2 வே, அவ்வளோ மக்களுக்கும் அது புரியுது. அதுதான் அரசியல் படுத்துறது. தாவேக்கால பாருங்க எப்படி எல்லாம் பண்றாங்க. தொண்டர்களையே அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. தொண்டர்கள் வந்து அவரோட கண்ட்ரோல்லையே கிடையாது. பாசத்துல வர கூட்டங்க அப்படிதாங்க பண்ணோம். அவ்வளோ நெரிசலான இடத்துல சேர் உடையதான் செய்யும். உடையிற சேருக்கு தாவேக்காரன் பணம் கட்டு போறான். என்ன பிரச்சனை? இவங்களா வந்து பணம் கட்ட போறாங்க. இன்னொன்று, விஜய் மக்கள் இயக்கத்துக்கு அனுபவம் இல்லாமல் கிடையாது. 20 வருஷமா மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க தேர்தல்களுக்கு அவங்க வந்து வேலை பார்த்துக்கிறாங்க. பூத் கமிட்டியில எல்லா இடத்தையும் வேலை பார்த்துருக்காங்க. அனுபவம் இல்லாமலாம் யாரும் இங்க செய்யலை. ஜாமாவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருந்தா பண்ணாரு, பயங்கரமான புகைச்சல். எல்லா பக்கத்துல இருந்தும் எல்லா கட்சிகளும் பாரபட்சமே இல்லாம ஒன்று கூடி எதிர்க்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்காங்கன்னு பார்க்கும்போது விஜய்க்கு இது ஒரு சின்ன வெற்றின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நாகப்பட்டினத்துல அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து தப்பா பேசியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. குறிப்பாக வந்துட்டு அங்க ஒரு கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல, அங்க இருக்கு, ஏற்கனவே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவையோ அதை பத்தி பெருமளவுல அவர் பேசல. திமுக அதை செய்யல, நான் வந்தா என்ன செய்ய போறேன், அந்த மாதிரி விஷயங்களும் அவர் ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. உங்க பதில் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லும் போது திமுக அதை செய்யலன்னு அவர் சொல்லலை. இதெல்லாம் செஞ்சிருக்கலாமேன்றது சொன்னார். எதெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்றத அட்ரஸ் பண்ணார். எதெல்லாம் செஞ்சிருக்கலான்றதை அட்ரஸ் பண்றாருன்னா, அப்போ அது வந்து அந்த மாவட்டத்துக்கு தானே அட்ரஸ் பண்ணாரு. ஏதோ வெளிநாட்டுக்கு தான் அட்ரஸ் பண்ணாரு கிடையாது. அதே மாதிரி இப்போதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்குது. டிஎம்கேவோட ஐடி விங்கோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அவர் பேசிட்டு வந்த அடுத்து நான் 1 ஹவரில் நியூஸ் எல்லாத்தையுமே அடித்து உடச்சி அவர் பேசின விஷயம்லாம் ஃபேக்சுவலாக தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதுல டிஎம்கேவோட ஐடி விங் மாதிரி அவங்ககிட்டலாம் பாடம் எடுத்துக்கணும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் கற்றுக்கோங்க, தயவுசெய்து டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கோங்க. நீங்கள் உங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, அவங்களால தாராளமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமா நான் உடைக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நாகூர் ஆண்டவர் காலேஜ்ல பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்லைன்னாரு. மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியன் ஐயா என்ன சொன்னாரு, 6 கிலோமீட்டர் தள்ளி போங்க, அங்க நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு. பிரசவம் இல்லை இருக்கிறவங்க பக்கத்து இருக்கிற ஹாஸ்பிட்டல் போவாங்களா இல்லை 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போவாங்களா? ஏதாவது ஒரு அவ்வளோ மதிப்புள்ள பொசிஷன் இருக்கிறாரு. நம்மளும் மரியாதையா பேசணும்னு நினைக்கிறோம். அது பேசுற விஷயம் நல்லா இருக்குங்களா? அதுக்கு ஒத்துவரத்துக்கு சைடு வாத்தியம் ஒன்று.
ஒரு அதே நாகப்பட்டினம் எம்எல்ஏ தான் அவர் வந்து இதுதான் சான்ஸ்ன்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அவரை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு விஜய் அண்ணாவை அடிக்கிறது. அது வந்து சிறுமப்படுத்துகிற புத்தி. அது நான் என்ன கேட்குறேன், இவங்க வந்து போயிட்டு கலைஞருக்கு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து விடும்போது இவர் தானே போய் உட்காந்துருந்தாரு. அப்போ இவரையும் நான் பிஜேபி பி டீம் சொல்லலாம்ல. அது அவர் செய்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று. ரெண்டாவது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ன்றது நம்ம தமிழ்நாட்டோட கோஸ்டல் லைன் இருக்கு இல்லையா, 1076 கிலோமீட்டர். முன்னாடி 900 கிலோமீட்டர் இருந்தது, இப்போ கரெக்டாக கணக்கு எடுத்து 1076 கிலோமீட்டர்ன்றது கோஸ்டல் லைன் பார்டர். ஓகேங்களா? இதில் இந்த நதி வந்து சேர்ற இடம், கடல் வந்து கலக்கணும், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து இந்த காடுகள் வரும். இந்த காடுகள் எதுக்குன்னா மண்ணரிப்பு குறைக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன மீன் உயிரினங்கள் இனப்பெருக்கத்துக்காகவும் உதவி செய்கிற இடம். அது வந்து பட்டு போயிருக்கு நாகப்பட்டினத்தில். அதை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. நீங்க என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஃபேக்ட் செக் சொல்றாங்க, நாங்க 45 சதுர கிலோமீட்டர்ல இருந்து 90 சதுர கிலோமீட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். எப்படி சதுப்பு நிலத்தெல்லாம் சேர்த்து கணக்கு கொண்டு வருது. போன ஒரு 2 வருஷம் கூட ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலையாத்தி காடுகள் வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி கிடையாது. அவர் குறைக்க நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். அவர் எங்கேயுமே குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லல, அதை பராமரிக்கல, அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னார். நீங்க நேற்று ஒரு மாநாடு நடந்தது, அலையாத்தி காடு மாநாடு. எதுக்கு நடத்துனாங்க? அவசரமா எதுக்கு நடத்துறாங்க? நாங்க சொன்ன விஷயம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம். நீங்க எது கொடுக்குறீங்க இல்லையா, அதுதானே உங்களோட வெளிப்பாடு. அதை விட்டுட்டு ஏன் பொய்யான ஃபேக்ட்ஸை நீங்க வந்து இதுதான் நாங்க சொன்னது பொய்ன்ற மாதிரி எங்களை பிளேம் பண்றீங்கன்னு கேட்குறோம். நாங்க சொன்ன விஷயத்துல ஃபேக்சுவல் எரர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நாகப்பட்டினத்துல இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சோ இல்லை வேற இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சோ, அந்த இடத்துல எம்டி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொண்டு வரலாம். நீங்க சொல்லும் போது the JJ யூனிவர்சிட்டி, சரி, அவர் தெளிவா சொல்லும்போது சொன்னாரு மேரிடைம் யூனிவர்சிட்டி வேணும்னாரு, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லலை. மீன்வள துறையும் இது டிபார்ட்மெண்ட்டும் கடல் வளத்துக்கும் ரெண்டு வேற வேற. நீங்க மீனை வந்து ஆத்துல குளத்துல ஏரி குட்டை எதுல வேணா வளர்க்கலாம். கடல் வளம்ன்றது வேற, அது மேரிடைம்ன்றது டோட்டலா வேற. அதாவது அதுல மீன்களும் அடங்கு, அதுல ஒரு பார்ட் தான் மீன்கள். ஓகேங்களா? அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாட்டிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது, நீங்க நேச்சுரல் பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கான சம்மந்தப்பட்டதுக்கு, ஷிப் பில்டிங், இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் அதில் அடங்குது. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் நிறைய விஷயங்கள் அடங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி வேணும். கவர்மெண்ட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கிடையாது. அதுதான் சொல்ல வந்தது. ஸோ நாகப்பட்டினம் இஸ் ரைட் பிளேஸ், நீங்கள் அதை கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாடு அந்த கோஸ்ட் லைனோட சென்டர் கிட்டத்தட்ட அது. ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்தால் இந்த கோஸ்ட் லைன் இருக்கிற மக்கள்லாம் பயன்பெறுவாங்கன்ற பார்வையில் தான் சொல்லப்பட்டது. நாங்கள் ஃபேக்சுவலாக எரர் பண்ணலை மேடம். ஓகேங்களா? டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி இது. நாங்கள் அதுக்கு இரையாக போகிறது கிடையாது. இந்த தடவை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, டிஎம்கே வந்து எங்களை அட்டாக் பண்ண வராங்கன்ட்டு வச்சில் வர முடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அடுத்த வாட்டிலிருந்து பாருங்க. ஓகேங்களா? இங்கே சொல்கிற அவதூறுகளுக்கு அந்த செகண்ட்லேயே உலகம் ஃபுல்லாக வந்து டிஎம்கேவோட அடையாளத்தை காணப்படும். அதே மாதிரி தாவேகா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்துட்டு நிறைய வந்து கெடுபிடிகள் வந்து போடுறாங்க. ஒரு லிஸ்டே இருக்கு, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், கையாட்டக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஜன்னலை திறக்கக்கூடாது, மக்களை பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவ்வளோ லிஸ்ட் போடுறாங்க. பாஜகலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் அவங்களால போட முடியுமா? நான் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட்டை கட் பண்றீங்களே, மைக்கு ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான அடுக்கடுக்கான புகார்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ தமிழக சார்பிலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா அமித்ஷா வரும்போதும் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளவு கெடுபிடிகள்லாம் நாங்கள் கொடுக்க தான் செய்கிறோம், இது பாதுகாப்பு கருதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. இது அமித்ஷா வந்தப்போ வந்து அவர் ஏர்போர்ட்ல இறங்கி போகும்போது கரண்ட், அவர் வேலூருக்கு போனா அங்கே கரண்ட் கட் ஆச்சு. அதுவா? அது அவர் ஆக்சுவலாக அவங்க சொன்னது மோடி அவருக்கும் 2024 தேர்தல் அப்போ வந்து 20 கட்டுப்பாடுகள் விதித்தோன்னு. ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் அந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்க்கு வந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அந்த 20 ரூல் என்னன்னு சொன்னாங்களா, அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. டிஎம்கே அந்த கவர்மெண்ட் இவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஹாஃப் ட்ரூத்தை வெளியே சொல்றது, முழு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஹாஃப் ட்ரூத்தை சொல்லும் போது இப்போ மீதி ட்ரூத்தை சொல்லாமல் இருக்குது பேர் என்ன? பொய். அது பேர் தான் பொய். உண்மையை மறைக்கிறது பேர் என்னன்னா பொய். அதுதான் டிஎம்கே செய்துன்ட்டு அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள பண்ணிக்கிறாங்க. சந்தோஷம்தான். தைரியம் இருந்தால் அந்த 20 கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு எடுத்து வர சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடுகள் என்னன்னு காட்ட சொல்லுங்க. மக்கள் பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க. விஜய் அவர்கள் மேல வந்துட்டு வருமான வரித்துறை வந்து புகார் வந்து எழுந்திருக்குது. ஸோ கோர்ட்ல வந்துட்டு ஃபைன் போடணும், அபராதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சு. அது வந்து ஏன்னா போன நாகப்பட்டினம் மேடையில ஊழல் பண்ணி சம்பாதிச்ச உங்களுக்கே எவ்வளோ இருக்குன்னா, குடும்பத்தை வச்சு ஊழல் பண்ண உங்களுக்கே எவ்வளோ இருக்குன்னா, உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் இல்லையா?
கொஞ்சம் அவங்க நோண்டோம்ல, அதனால என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பழைய கேஸ் ஒன்று 2022 விஜய் தாக்கல் பண்ண கேஸ் ஒன்று திருப்பி தூசு தட்டி எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்னா 2015-16 வந்து 35 கோடி ரூபா வந்து வருமானம் காட்டி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடி ரைடர் நம்ம நடந்ததுன்னு நினைக்கிறேன், இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடர் நடக்கும்போது அவங்க புலி படத்துல 15 கோடி கட்டல, கணக்கு வரல அப்படின்றது கணக்காட்டுறாங்க. அது வந்து ஒரு படம் வந்து அவர் பண்றது ஃபுல் பேமெண்ட் ஒரே டைம்ல வாங்க மாட்டாங்க, வேற பார்ட் பேமெண்ட் மாதிரி வாங்குவாங்க. அந்த விஷயத்த கணக்காட்டி, அதாவது முன்ன பின்ன வந்த விஷயத்த கணக்கு காட்டி நீங்க இதுக்கு பணம் கணக்குள்ள கொண்டு வரலன்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபா அபராதம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ 2015-16க்கானது 2019 செக் பண்ணி 22 அதுக்கு ஃபைன் போடுறீங்க, 19லயும் போடல. நாங்கள் அதை எதிர்த்து 22 போடுறோம். நீங்கள் அதை 19 சொல்லியிருக்கலாம், நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணப்பே சொல்லியிருக்கலாம், நாங்கள் வந்து அதுக்கு இது பண்ணியிருப்போம், அதை எதிர்த்து தான் போகிறோம். ஓகேங்களா? அதை வந்து எடுத்துன்னு வந்து நாங்கள் வரி ஏய்ப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேஸ் என்ன முடியல. நாங்கள் வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கான ப்ரூஃப்லாம் கிடையாது. சரிங்களா? அவங்க எதிர்த்து நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், நீங்கள் கணக்கு சரியில்லை அப்படின்றத எதிர்த்து தான் நாங்கள் கேஸே போட்டிருக்கோம். அதை எடுத்துன்னு வந்து இப்போ வர வேண்டிய அவசியம் என்ன? இத்தனை நாள் அதை பற்றி எதுவுமே இல்லை. இதுதான் சொல்கிறோம், டிஎம்கே அவங்க வெஞ்சன்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். யாரையுமே உழைச்சுதான் சம்பாதிச்சாரன்னு ஒரு டவுட் வந்துருச்சு போல கவர்மெண்ட்டுக்கு. அப்படி எடுத்துப்போமா? யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் வந்துருச்சா? நான் உண்மையாமே கவர்மெண்ட் டவுட்லாம் இல்ல, கவர்மெண்ட் வந்து எப்படி டிஃபேம் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களோட அடிமடியில கை வச்சிட்டோம்ல, அவங்க பணத்தை பத்தி கேட்டுட்டோம்ல, அவங்க சம்பாதிக்கிறத பத்தி கேட்டுட்டோம்ல, நம்மள டிஃபேம் பண்ணணும்ல, நீ மட்டும் ஒழுங்காடான்னு காட்டணும்னு நினைப்பாங்களே மக்கள்கிட்ட அந்த மாதிரி காட்டுறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நிக்காதுங்க. அக்டோபர் 10 மறுபடியும் ஹியரிங் வருது, அதெல்லாம் உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுல திமுக சைட்ல இருந்து விமர்சனங்கள் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்துட்டு ஒரு வெறுப்பு அரசியல் தான் பண்றாரு, எதிர்ப்பு அரசியல் வந்து பண்ணல. இது காக்கா கூட்டம், திருமாவளவன் இது காக்கா கூட்டம் சொல்றது மிஸ்டர் ரகுபதி, ஏடிஎம்கேல மிஸ்டர் ரகுபதி. ஓகேங்களா? ரோட்ல கண்டவெல்லாம் பஸ் எடுத்துன்னு வரான், நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னது மிஸ்டர் காந்தி. ஓகேங்களா? கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது மிஸ்டர், அவர் பேர் என்ன, டிஆர்பி ராஜா. இது பேர்லாம் என்ன மரியாதையான நாகரிகமான அரசியல் தான்? நாயின்னு சொல்றது, கண்டவங்கன்னு சொல்றது, காக்கா கூட்டம் சொல்றதுலாம் நாகரிகமான அரசியலா? இதை விட ஒரு படி அதிகமா சொல்றேன், கொள்கை இல்லாத கூட்டம் சொன்னது யாரு? முதல்வர் அவர்கள், சாரி சிஎம் சார். சிஎம் சார்கிட்ட கேட்குறோம், இவங்களா தானே போன வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டது, 3 தடவை விக்ட்ரி நீங்களா 2019 தொடர் ஜெயிக்கணும், இவங்களாம் ஓட்டு போடாமல் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா? இவங்க ஓட்டு போடாமல் ஜெயிச்சிருக்க முடியுமா முதல்ல? அப்புறம் அவங்க கொள்கை இல்லாத கூட்டம், உங்களுக்கு ஓட்டு போடும்போது தெரியல உங்களுக்கு கொள்கை இருக்கா இல்லையான்ட்டு. கொள்கை இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடாமல் தைரியம் தான் சொல்ல வேண்டியது தானே? ஓகேங்களா? மக்களை சிறுமப்படுத்தினாலும் இவங்க என்னங்க லாபம் அடைஞ்சிட்டு போறாங்க? இத்தனை வருஷம் பண்ண அட்டூழியங்களை மக்கள் கவனிச்சு ஞாபகம் இல்லாமல் இருக்காது. மக்களுக்கு மறதின்னு சொல்லுவாங்க, மறதியெல்லாம் கிடையாது, மன்னிப்போம்ன்ற மைண்ட் செட்டில் நகர்ந்து போறது. ஓகேங்களா? நீங்க சொன்ன அந்த 3 பேருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்களை விமர்சிக்கல, விஜய் தான் விமர்சிச்சிருக்காங்க. காக்கா கூட்டம்ன்றது மக்கள் இல்லையா? கண்டவிகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது விஜயனா மட்டும் சொல்ல. விஜயனா யார் சார்பா கேட்டாரு? நாய்ங்க அப்படின்னு சொன்னது வெறும் நாயின்னு சொல்ல, நாய்ங்க அப்படின்னு ப்ளூரல்ல தான் சொன்னார். ஓகேங்களா? சரி, அவர் விஜயனா கூட சொல்லிட்டு போட்டுமே, மதிப்புக்குரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க பேசக்கூடிய வார்த்தையா அது? மினிஸ்டர் தானே, மலையை பார்த்துன்னு சொல்றாரு, மலையை கொள்ளடிக்கிறவர் தானே அவரு. ராணிப்பேட்டைக்கு போய் பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மலை குன்றுங்க இருந்தது, ராணிப்பேட்டை ஆற்காடு அந்த பெல்ட் ஃபுல்லா பாருங்க, இப்ப எவ்வளவு மலை குன்று இருக்குன்னு பாருங்க. கொட்டஞ்சி எம் சாண்டன் போட்டு கொட்டஞ்சி தள்ளுறாங்க. அருங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு, போய் அங்க போய் பாருங்க, மலையே காணும். அது வந்து கொள்ளைன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு அந்த மாதிரி சொல்லணும். அதுக்காக தான் தனியா வார்த்தைகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடு. ஓகே, கலைஞர் இருந்தா இன்னும் பெட்டரான வார்த்தை சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நீங்க வார்த்தைக்கு பிரயோகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா. ஏன்னா வந்து நம்ம மேலயும் வழக்கு போட்டுருவாங்க எல்லாரும். அது ஏன்னா அது அவங்க கிட்ட இருக்கு. கனிம வள திருட்டு இல்ல, கனிம வள முறைகேடு. கனிம வள முறைகேடு. சரி, நாங்க கத்துக்கிறோம். கண்டிப்பாங்க நீங்க கத்துக்கணும். அதுல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சது, விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து திமுக சைட்ல இருந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, அவரும் திமுகவை தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க, நேருக்கு நேரான மோதல் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா போற இடத்துல எல்லாம் பாஜகவை பாசிச பாஜக அப்படின்ற ஒன்லைனோட விட்டுறாங்க. திமுக சைட்ல எனக்கு ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏப்பா அந்த எலெக்ஷன் முறைகேடெல்லாம் நடந்துச்சுல்ல, ராகுல் காந்தி பிரச்சாரம் எல்லாம் பண்றாருல்ல, ராகுல் காந்தி விஜயும் நல்ல நண்பர்கள் தானே, இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த எலெக்ஷன் முறைகேடு சம்பந்தமா ஏன் ஒரு வாயை திறக்க மாட்டாரா, பேசவே மாட்டாரா? பார்லிமெண்ட்ல இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இவர் ராகுல் காந்தி அண்ட் கோ. அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அறிக்கை ஒன்று வந்தது, அதை கவனிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அரியலூர்ல போயிட்டு 3 விஷயத்த மத்திய பாஜக எடுத்து சொன்னார். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட்ல 65 லட்சம் பீகார்ல இருந்து வாக்க குறைச்சிருக்கிறாங்கன்ற விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். அது தமிழ்நாட்டுக்கு வருதுன்றது சொன்னார். 1 நேஷன் 1 எலெக்ஷன்,
அது வந்து சென்ட்ரலைஸ்டாக பிஜேபி மொத்த மாநில கட்சிகளோட உரிமைகள் எல்லாம் பறித்து மொத்தமாக ஒரே ஆட்சி வரதுக்காக பார்க்குறது நாங்கள் அதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னாங்க. அது இல்லாமல் டீலிமிட்டேஷன் அப்பயும் குரல் கொடுத்தாரு. வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்பயும் குரல் கொடுத்தாரு, அது இப்பயும் சொன்னார். இந்த 3 விஷயமும் ஒரு புதுசாக ரெஜிஸ்டரான பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னும் சிம்பிள் கூட அலோகேட் ஆகலை. இது சொல்றதுக்கு யாருக்கா தைரியம் இருக்குமா தமிழ்நாட்டில்? அவர் சொன்னார்ல, அவர் தைரியம் இல்லாமலாம் கிடையாது. இந்த எலெக்ஷன் 2026 டிஎம்கேவோட அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, அவங்கள தான் அட்டாக் பண்ணணும். 90% அவங்கள தான் அட்டாக் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ண தப்புகள், அவங்க செய்ய தவறுன விஷயத்துல அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். 10% பிஜேபி இருப்பாங்க, ஏன்னா அவங்க கொள்கை எதிரி, அவங்கள விட்டெல்லாம் வைக்க போறது கிடையாது. 2029 பாருங்க காலம் மாறும். அப்போ 90% பிஜேபியா இருக்கும், 10% டிஎம்கே இருக்கும். ஏன் 10% டிஎம்கேனா அவங்க கிட்ட 40 எம்பி இருந்தாங்க இல்லையா, அதுக்காக அந்த 10% அவங்க கண்டிப்பா கேள்வி கேட்க தான் செய்யணும். ஆனா 90% பிஜேபி அட்டாக்கிங்கா இருக்கும். இன்னைக்கு காலம் வந்து டிஎம்கே எடுத்து தான் நம்ம போராடுறோம். பிஜேபி நம்ம கொள்கை எதிரி, அது மாற போறதே கிடையாது. அரசியல் எதிரி கூட ஒரு காலகட்டத்தில் வந்து இதை கொஞ்சமா குறையலாம். அதாவது எதுக்குன்னா அவங்க தப்பு, அவங்க செய்யற தப்பு. எதுக்காக அவங்க அரசியல் எதிரின்றோம்? நம்ம கொள்கையும் அவங்க கொள்கையும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த கொள்கைகளை அவங்க பின்பற்றாம வெறும் வாயில மட்டும் தான் உடச்சு சொல்றாங்க தவிர செயல இல்லைன்றதுல நம்ம அவங்க அரசியல் எதிரியா இருக்காங்க. நாளை பின்ன உண்மையிலே அண்ணா கண்ட திமுகவா அது இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம அந்த அரசியல் எதிரி ஸ்தானத்திலிருந்து இறங்கத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கொள்கை எதிரி மாறாது. அதுதான் சொல்ல வரும். விஜயண்ணாவுக்கு டிஎம்கே மேல வந்து கோவம் தான் இருக்குது, பிஜேபி மேல வெறுப்பு இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறுப்புல வார்த்தை தப்பி தவிர எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அளவா பேசிட்டு இருக்காரு. நீங்க 29ல பாப்பீங்க என்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பா. இப்ப கமலஹாசன் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு. நடிகர்களுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டாக மாறாது, அதுக்கு நானே சாட்சி. இல்ல, அவரு சொன்னது வந்து கூட்டங்கள் ஓட்டா மாறாது, அது எனக்கு மட்டும் பொருள், இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னாரு. யார் யாருக்கு என்னென்ன கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை அவங்க எவ்வளோ அரசியல் படுத்துறாங்கன்னு இருக்கு. கமலையா வந்து நிறைய ஊருக்கு போனாரு, ஓகேங்களா. நாங்கள் ஏன் அதை கான்ஃபிடண்டாக சொல்கிறோன்னா எங்களுக்கு தெரியும். நான் அந்த டைம்லலாம் அரசியல் இருந்தோம், நாங்கள் போட்டு 2019, 21 நாங்கள் போட்டி போட்டோம், நாங்கள் அந்த அரசியல் கவனிச்சுட்டு இருந்தோம். நான் கிளியராக கிட்ட களத்துலேருந்து கவனிச்சுனாலும் சொல்கிறோம். அவர் போய் எங்கேயா நின்று பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் அவர் பேசுறது மக்களுக்கு புரியுமா? ஓப்பனாக பேசும், ஓகேங்களா. அவர் பேசுனது புரிஞ்சது ஒரு 4%. அந்த 4% மக்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா விஜய் நான் போய் இப்ப நாகப்பட்டினத்துல பேசினார்ல, அவர் வந்து இந்த வாட்டி யாருக்கும் போட்டின்னு கேட்டாரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு மக்கள் சொன்னாங்க. இன்டராக்டிவ் 2 வே, அவ்வளோ மக்களுக்கும் அது புரியுது. அதுதான் அரசியல் படுத்துறது. இப்போ அங்கே மக்கள்கிட்ட போயிட்டு என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குன்றத மக்களுக்கு புரிய கிடையாது. இதுதான் அரசியல் படுத்துது, மக்கள் கூட கனெக்ட் ஆகுறாரு, ஓகேங்களா. இது நாகப்பட்டினம் ஒரு ஊர் கிடையாது. நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி, அரியலூர் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக தானே போக போறாரு. அப்போ எல்லா ஊர்லேயும் அந்தந்த மக்களுக்கு அந்த இருக்க பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ண போறாரு. அதை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டு போறாரு. பாயிண்ட் அங்கதான். அது தமிழ்நாடோட இது நம்ம தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தல. தமிழ்நாட்டை இத்தனை வருஷமா ரூல் 75 கட்சியா இருக்கிற திமுக வந்து செய்ய தவறுன விஷயங்களை எடுத்து வைக்கிறோம். அதை செஞ்சிருக்கலாமேன்றதுதான் நம்ம சொல்ல வரோம். இவங்க வந்து நமக்கு விரோதமானவங்க எங்கேயும் காட்டல, அவங்க எங்கேயுமே அந்த மாதிரி காட்டல, செஞ்சிருக்கலாமே அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய முன்னுதாரணங்களை வந்து காட்டுவாங்க. நிறைய நடிகர்கள் ஆரம்பிச்சது, பக்கத்துல சிரஞ்சீவி ஆரம்பிச்சார், அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமே கிடையாது, கிட்டத்தட்ட கின்னஸ்ல போடுற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு கூட்டம் கூடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வரேன். விஜயகாந்துக்காகட்டும், சிவாஜிக்கு கூடாத கூட்டமா இல்லை எனக்கு கூடாத கூட்டமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமாக அவ்வளவு கூடிய கூட்டங்களை வச்சு யாரும் முடிவுக்கு வராதிங்க. நடிகர்கள், நான் திரும்பவும் சொல்றேன், நடிகர்களை பார்க்கறதுக்கு ஆவலா வர்றாங்க மக்கள், அதனால வந்து கூடுறாங்க. அன்னைக்கு மக்களுக்கு பேட்டி எடுக்கும் போது கூட எப்படியோ விஜய் நான் நேரில் பார்த்துட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இப்படிதான் வந்துட்டு சொல்றாங்களே ஒழிஞ்சு எந்த அளவுக்கு இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறும். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து அரியணை ஏற முடியுமா? திரும்ப இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது உங்களுடைய வாதம் என்னவாக இருக்கும்? அடுத்த தடவை என்ன சொல்றேன், இந்த பிரஸ் மீடியாங்களுக்கு போயிட்டு அங்கே பைட் எடுக்கிறாங்கல்ல மக்கள்கிட்ட, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் யார்ட்டெல்லாம் கேட்குறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு மட்டும் கேட்க சொல்லுங்க. அதில் எத்தனை பேர்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க, எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். சரிங்களா? நான் இல்லைங்க வேடிக்கை பார்க்க தான் வந்தேங்க அப்படின்ட்டு 100ல் 2 பேர் இல்லை 10 பேர் அங்கே வந்த கூட்டத்தில் சொல்கிறேன். வராத கூட்டம் தனி, அதை விட்டுருங்க. 100ல் ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாம் விஜயனுக்கு ஓட்டு போகிறது. முக்கியமான விஷயம், இவங்க யங்ஸ்டர்ஸுங்க, இவங்களால விஜயண்ணா அரசியலுக்குள்ளே வந்து, நீங்கள் சொல்கிறீங்களா மற்றவங்க கூடுற கூட்டம் இந்த கூடுற கூட்டம்னு, இவர் அரசியலுக்குள்ளே வந்தனால 2 ஜென்ரேஷன், நம்ம ஏற்கனவே இந்த ஜென்ரேஷன் பற்றி பேசியிருக்கோம், அவங்க உள்ள இதே காணொலி இந்த இடத்துல பேசியிருக்கோம், மில்லியன் அண்ட் 2K சொல்லியிருந்தேன் ஞாபகங்களா. அவங்க 2 பேரே அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு, அவங்க அரசியல் படுத்துறாரு. அதுதான் வித்தியாசம். மற்றவங்க வந்து ஆல்ரெடி இருந்த ஆடியன்ஸை வந்து வசப்படுத்த பார்த்தாங்க,
அதுல வந்து கடைசி நேரத்துல தான் ஒரு 40 வயசுக்கு மேல போனாலே ஜென்ரல் பப்ளிக்கோட மென்டாலிட்டி இருக்குன்னா ஒன்று டிஎம்கேவோட இருப்பாங்க இல்லை ஏடிஎம்கேவோட இருப்பாங்க. இந்த நியூட்ரலா இருக்கிறவங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம், யார் ஜெயிப்பாங்களோ அவங்க ஓட்டு போட்டுக்கலான்ற கேட்டகரி. பட் யூத் அப்படி கிடையாது, இவங்க வெறி குண்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, விஜயனை சிஎம் ஆக்கின 2026 இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமா அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அவர் அரசியலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியிருந்தே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்காகவும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட பெற்றவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஒரு சில அப்பாங்க தந்தைகள் வந்து இன்னமும் டிஎம்கே ஏடிஎம்கே இவர் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவாரு. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்க இத்தனை வருஷமா இருந்து என்னென்னோ பண்ணிட்டாங்கன்றீங்க இல்லையா, இவர் வந்தா என்ன பண்றாருன்னு பாருங்க. ஒரு 5 வருஷம் தானே, 5 வருஷத்துக்கு இன்னும் நீங்க சொல்றீங்களா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் நீங்க சொல்றீங்களா, நான் அதே சொல்றேன். ஒரு 5 வருஷத்துக்கு இவரை விட்டு பாருங்க, பார்த்தா தானே தெரியும் என்ன செய்யறாரு என்ன செய்யலன்ட்டு. ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டு உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கொண்டு வாங்க. இவர் ஒழுங்கா ஆட்சி பண்ணலன்னா ஏன் அவ்வளவு தூரம் கூட வெயிட் பண்ண வேணாம். உள்ளாட்சி இருக்குது, அடுத்து பாராளுமன்றம் இருக்கு, உங்க எதிர்ப்பு அங்கேயே காட்டலாமே. உங்க எதிர்ப்பை காட்டினீங்கன்னா ஓஹோ நம்ம தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு சரியான வேலையை செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது ஏன் வந்து ஒருத்தர் இதுதான் செய்யறாங்க, இவர் கேப்டனுக்கு இதுதான் பண்ணாங்க, சிறுமப்படுத்தி. இதே டிஎம்கே இதே மாதிரிதான், அவருக்கு விவரம் தெரியாது, 2 ஆங்கிள் விவரம் தெரியாதுன்னு சொன்னது. இன்னொன்னு அவருக்கு வந்து முன் அனுபவம் கிடையாது, அது அந்த இது ஹேபிட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி அவரை பாவம். அவர் இறப்புக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாங்க, அந்த கூட்டம் ஓட்டு போட்டிருந்தா நேற்றுக்கு அவர் எங்க இருந்திருப்பார். இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் மக்களுக்கும் சொல்றோம். விஜயண்ணா அவரோட கேரியரோட உச்சத்திலிருந்து வந்திருக்காரு. விஜயகாந்த் ஐயாவது வந்து அவர் ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம், அந்த சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தார். விஜயண்ணா பீக்ல இருக்கும்போது வந்திருக்காரு. ஓகேங்களா, இன்னும் அவர் சைக்கிள் முடியவே இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் லீடர். ஓகேங்களா, ஆனா அந்த வந்திருக்காருன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அவர் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அவர் தப்பாலாம் பார்க்க வேண்டாம். நமக்கான உரிமை, நமக்கான ஆட்சி. ஓகேங்களா, மக்களாட்சி கொடுக்கணும், சுயநலம்னால ஆட்சி கொடுக்கணும், குடும்பாட்சி இல்லாத தமிழகம் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா, மக்களாட்சி கொடுக்கணும் நான் வராது, அது கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. இப்ப சமீபத்துல திமுகவோட இளைஞர் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அப்படியா? ஆமா. அதுல நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா, பாத்தீங்களா ஒரு சேர் உடஞ்சிருக்குதா, ஒரு தூசு திரும்பி இருக்கா, நாங்க இதுல இரும்பு கம்பி எல்லாம் கிரீஸ் தடவி இருக்கிறோமா, எவ்வளவு அழகா எவ்வளவு நீண்ட நடத்த முடிஞ்சிருக்கும். ஆனா வந்துட்டு தாவைக்கால சேர்லாம் உடைச்சா 300 ரூபா கொடுப்பாங்களாங்க. தாவைக்கால பாருங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. தொண்டர்களையே அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. தொண்டர்களை வந்து அவரோட கண்ட்ரோல்லையே கிடையாது. இவர் பேச்சே வந்து தொண்டர்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி இவர் தமிழ்நாட்டை வந்துட்டு ஆள போறார், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க. தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு. வீட்டுல பசங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க சொல்றவங்களுக்கு வீட்டுல பசங்க இருக்காங்கல்ல, தைரியம் தான் அவங்க சொல்றதை கேட்க சொல்லுங்க பாப்போம். அவங்க வீட்டு பசங்க முதல்ல கேட்பாங்களா அவங்க சொல்றத? இவங்க சொன்னாங்களா, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வீட்டு பசங்கிட்ட போயிட்டு பேச்சை கேளுன்னு சொல்லுங்க. முதல்ல அவங்கள விஜய்க்கு ஓட்டு போடாதுன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்க கேட்கறாங்களான்னு சொல்ல சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. பாசத்துல வர கூட்டங்க அப்படிதாங்க பண்ணும். அவ்வளோ நெரிசலான இடத்துல சேர் உடையதான் செய்யும். உடையிற சேருக்கு தாவேக்காரன் பணம் கட்டு போறான். என்ன பிரச்சனை? இவங்களா வந்து பணம் கட்ட போறாங்க? கிடையாது. ஒரு கூட்டம் நாங்க நாகப்பட்டினத்துக்கே எடுத்துப்போம். நாகப்பட்டினத்துல கேட்டது அந்த 4 ரோடு ஜங்ஷன்ல கேட்டோம். அதாவது புத்தூர் 4 ரோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல கேட்டது. நீங்க கொடுத்தது புத்தூர் அண்ணா சிலையாண்ட கொடுத்தீங்க. அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தோட ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பி சாஞ்சிடுச்சு. சரிங்களா, உடனே என்ன நம்ம பிரச்சாரம் வருது, வெளியே நியூஸ், ஃபேக் நியூஸ் வருது, தேவாலயத்தையே உடச்சிட்டாங்கன்ட்டாங்க. டேய், தேவாலயம் கூட கிடையாதுடா, அது தேவத்துல கல்யாண மண்டபம், அது கல்யாண மண்டபம் கூட கிடையாது, அதோட காம்பவுண்ட் சவர் கூட கிடையாது, அதுல இருக்க ஒரு சின்ன கிரில்லுடா அப்படின்றோம். இங்க நடக்கிற உண்மையும் வெளியே பரப்பப்படுற நியூஸ் இருக்கு இல்லையா, வெவ்வேறு. ஓகேங்களா, இவங்க பாசத்துல வர கூட்டம் அது அப்படிதான் இருக்கும். நாளடைவுல இவங்க முதல்ல சிந்தனை வயசா அரசியல் படுத்தி, இப்போ வந்து நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது யாருக்கும் போட்டின்னு சும்மா அந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அரசியல் படுத்த முடியும். வயசாக எல்லாருக்கும் இந்த டிசிப்ளின்ற வார்த்தையை கொண்டு வந்து நீங்க நான் இதை நான் ஃபைனலா இதை இங்க சொல்லிக்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. உங்க அனுபவம் அது இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே தெரியாத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்க செயல்பாடு வேற, எங்க செயல்பாடு உங்களுக்கு புரிய கூட இல்லைன்றது தான் உங்க அனுபவம் வந்து உங்களுக்கு கத்துத்தராத பாடம். அதை மறந்துடாதீங்க. அனுபவம் தானே சார் ஒரு மனுஷனை வந்து பக்குவப்படுத்தும். சின்ன வயசுல ஒரு 15 வயசுல இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்து 25 வயசுல இருக்காது, 25 வயசுல இருக்கிறது ஒரு 45 வயசுல இருக்காது. வயது கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அனுபவம் இருக்கும்ல சார். நல்ல பாயிண்ட்டுங்க.
இவரு இப்போ முதலமைச்சரா இருக்காரு இல்லையா ஸ்டாலின் அவர் எப்போ முதலமைச்சர் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு, எந்த வயசுல ஆனாரு? இப்போ துணை முதலமைச்சர் இருக்காரு, அவர் எப்போ ஆனாரு? அவர் 50 வருஷம் வாழ்க்கை, இவர் எத்தனை வருஷம் அனுபவம், அரசியல் அனுபவம் சொல்லுங்க. அது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். இல்லைங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்க ஒரு நியாயமாங்க. சரி, அனுபவம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. அனுபவத்தில் இருக்கிற சில ப்ராப்ளம் இருக்குது. அவங்களால அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே போக முடியாது. ஒரு பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் அவங்களால செயல்பட முடியும். ஆனால் ஃப்ரெஷ் தாட் இருக்கவங்களால தான் பாக்ஸ் விட்டு வெளியே யோசிக்க முடியும், வேலை செய்ய முடியும். எங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அனுபவம் நீங்கள் சொல்லக்கூடிய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுங்க என்னோட அனுபவம் என்னன்ட்டு. என்னைய மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று, விஜய் மக்கள் இயக்கத்துக்கு அனுபவம் இல்லாமல் கிடையாது. 20 வருஷமாக மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் தேர்தல்களுக்கு அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. பூத் கமிட்டியில் எல்லா இடத்தையும் வேலை பார்த்துருக்காங்க. அனுபவம் இல்லாமலாம் யாரும் இங்கே செய்யலை. உங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டால் எங்களுக்கு அனுபவம் இல்லாமல் ஓட்டு போடுறோம் இல்லைங்களா? அரசியல் நடத்துறதுக்கு அனுபவம் வேணும், ஆட்சி நடத்துறதுக்கு அனுபவம் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கொடுத்தாங்க 67. அதெல்லாம் கணக்கு தானே. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.